வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. எல்லா திருப்புகளை விட இது ரொம்ப சிறப்பான பாடல். காரணம், முருகனை அடியெடுத்து கொடுத்து அருணகிரிநாதர் பாடிய பாடல் இது. இந்த பாடலை முருகன் நம்மளை காத்து அருள் புரியறதுக்காக பாடலாம். அதோட பேச்சுல குறைபாடு இருக்கவங்களும் இந்த பாடலை படிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். வாங்க இப்ப இந்த திருப்புகளை பார்க்கலாம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்க தமரரும் அடிப்பேன 10 தளி தத்த கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றள நட்பற்றவுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே. கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. இதுக்குரிய பொருளையும் இப்ப பாத்திரலாம். முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னா முத்துக்களை ஒத்த முத்துக்களை போன்ற அரிசியாக அமைந்த புன்னகையை கொண்ட அத்தி. அத்திங்கிறது இந்த இடத்துல தெய்வ யானையை குறிப்பிடுறாங்க. அத்திக்கிரை அப்படின்னா தெய்வ யானையுடைய இறைவனா இருக்கக்கூடிய முருகன். சக்தி சரவணன் முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். அதாவது முக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி குருபர என ஓதும் அப்படின்னா குருவாக ஓதக்கூடியவர். முக்கட்பரமட்கு சுருதியின், அதாவது 3 கண்களை கொண்ட பரமசிவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சுருதி அப்படிங்கிற இடத்துல பிரணவ மந்திரத்தை குறிப்பிடுறாரு. சுருதியின் முற்பட்டது அப்படின்னா அந்த ஓம்கார பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, அதுக்குரிய பொருளை கற்பித்து அப்படின்னா அதை சொல்லி கொடுத்து. இருவரும் 30 முவர்க்க தமரரும் அப்படின்னா மற்ற மும்மூர்த்திகளாகிய பிரம்மாவும் திருமாலும் 33 கோடி தேவர்களும் அடிப்பேன அப்படின்னா உன்னுடைய பாதங்களை பணிந்துட்ட. 10 தளி தத்த கணைதொடு அப்படின்னா ராவணனுடைய 10 தலைகளும் தெரிச்சு போகிற மாதிரி அம்பை எய்த. ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு கூர்ம அவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கிய. பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக சூரியனுடைய வெளிச்சத்தையே தன்னுடைய சக்கராயுதத்தால மறைய செய்து அந்த நேரத்தை இரவு பொழுதாக மாற்றிய. பத்தற்கிரதத்தை கடவிய அப்படின்னா பெருமாளுடைய பக்தனாக நண்பனாக இருந்த அர்ஜுனனுக்காக தேரை ஓட்டிய. பச்சை புயல் மெச்சத்தகு பொருள், பச்சை புயல் போன்ற நீலவண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாளை உன்னை மெச்சக்கூடிய அளவுல நீ இருக்கிறப்பா. பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னா என் மேலையும் கருணை கொண்டு என்னையும் ஒரு நாள் நீ கண்டிப்பா காத்தருள்வ அப்படிங்கிறாரு. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவி அப்படின்னா தித்தித்தைய அப்படிங்கிற ஓசையோட ஒத்து போகக்கூடிய அளவுல பரிபுர அப்படிங்கிறது பாதங்கள் அணிந்திருக்கக்கூடிய சலங்கை. அந்த சலங்கையோட பதம் பரத முறைப்படி பாதங்களை சரியான வகையில வைத்து பைரவியாகிய காளி தேவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கொட்க நடிக்க அப்படின்னா சிறப்பாக நடனம் ஆடிக்கொண்டிருக்க. கழுகொடு கழுதாட, கழுகு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கழுது அப்படின்னா பேய்கள், கழுகோட பேய்களும் சேர்ந்து ஆட. திக்குப்பரி அட்ட பைரவர் அப்படின்னா 8 திக்குகளும் இருக்கக்கூடிய பைரவர்களும். தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத. அந்த மாதிரியான ஒரு ஓசை எழுப்பி கொண்டு சித்திர பௌரிக்கு அப்படின்னா இந்த அழகான கூத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களும் ஆட. கொத்துப்பறை கொட்ட களமிசை, கொத்து கொத்தா நிறைய பறைகள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல சப்தங்களை எழுப்ப. அந்த போர்க்காலத்துல குக்கு குகு குக்கு குகு குகு அப்படின்னா ஒரு வகையான சப்தம். அந்த சப்தத்தை எழுப்பி கொண்டு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. வயதான கோட்டான்கள் என்ன மாதிரி சத்தம் கொடுக்குதான், அவனை புடி விடாத அப்படிங்கிற மாதிரி, அவனை கொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த சப்தம் எழுப்பிட்டு இருக்கான். கொட்புற்றள நட்பற்றவுணரை. கொட்புற்றள அப்படின்னா அந்த புதிய கோட்டான்கள் வட்டம் அடிச்சுக்கிட்டே மேலே எழும்புதான். நட்பற்றவுணரை அப்படின்னா நட்புங்கிற எண்ணமோ ஒரு சமரசமா போகக்கூடிய எண்ணமோ இல்லாத அரக்கர்களை வெட்டி பழியிட்டு அப்படின்னா அவர்களை கொன்று. குலகிரி கொத்துப்பட அப்படின்னா அவங்களுடைய மலையாகி கிரௌஞ்ச மலையும் அழிந்திட. ஒத்து பொறவள பெருமாளே அப்படின்னா தர்ம நியாயங்கள் எதையும் விட்டு கொடுக்காம போர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய முருக பெருமானே.